ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் கஷ்டத்துல ஒரு துளியாவது நீங்க பங்கெடுத்திருப்பீங்களாடா? இது வரைக்கும் இதை நான் வெளியில சொன்னதில்லை, இப்ப சொல்றேன். ரொம்ப பாரமா இருக்குடா, தோல்லாம் வலிக்குது. அப்பா நீங்க வாங்க, உட்காருங்கப்பா. வாங்க. இவனுங்க ஏன் சுமையெல்லாம் சுமக்க வேண்டாம். சிவராமண்ணா, ஒரு உலகத்துல ஒரு பேர் இருக்கு. நான் சொத்து சேர்த்து வைக்கலனாலும் நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சது அந்த பேர் மட்டும்தான். சிவராமன் நாணயமானவன், பொய் சொல்ல மாட்டான், யாரையும் ஏமாத்த மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பண்ணதெல்லாம் வெளியில தெரிஞ்சா நல்லா புள்ளைய பெத்து வளர்த்தற்கான ஊரே என் முகத்துல காரி துப்பும்டா. போலீஸ்காரன் புள்ள திருட, வாதியார் புள்ள மக்குங்கிற கதைய இந்த சிவராமனுடைய பிள்ளைங்க இப்படி இருக்கானுங்களே. கடவுளே, என்ன ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்க? இதெல்லாம் நான் பார்க்கணுமா? என் உயிரை எடுத்துக்க. அப்படிலாம் பேசாதீங்கப்பா. இவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்னப்பா பண்ண முடியும்? இல்லம்மா, என்னால முடியலம்மா. ஒரு தகப்பனா என்னெல்லாம் பார்க்க கூடாத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை விட இந்த உலகத்துல வேற தண்டனை வேணுமாமா? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்கன்னு எல்லாரும் ஒத்துமையா இருந்தா தான் குடும்பம். இந்த குடும்பம் எப்படிலாம் இருக்கணும்னு நானும் உன் அம்மாவும் இந்த குடும்பத்தை பத்தி எவ்வளவுலாம் தினம் தினம் கனவு கண்டுகிட்டு இருக்கோம். என் பசங்க, பேர பிள்ளைங்க, என் மாப்பிள்ளை எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் அந்த வீடே கட்டணும்னு நினைச்சேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே இப்படி அடிச்சுக்கிறானுங்களே. நீங்க விருப்பப்பட்ட போதுமா? நாங்க விருப்பப்பட வேண்டாம்? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வீடு கட்டுங்க, கட்டாம போங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கும் இவனுக்கும் உறவு அறுந்து போச்சு. நான் இவனுக்கு அண்ணனும் இல்ல, இவன் எனக்கு தம்பியும் இல்ல. என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணன் போதுங்க, சும்மா இருங்க. என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இதான் என் முடிவு. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். இருங்க. டேய், இங்க பாரு, இது என் குடும்ப பிரச்சனை. குறுக்க வந்து பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய், போடா. டேய், தல. டேய், என்னடா பண்ற நீ? அண்ணே,
விடலாம். ஏய் நான் கேளுங்க. இந்த பக்கம் வா. ஓடி. வேண்டாங்க. இனிமே இது ஒரு வீடு இல்ல, 2 வீடு. ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் நீ. என்ன நடந்தாலும், என் உசிரே போனாலும் சரி, நான் இருக்கிற பக்கம் நீ வந்துடக்கூடாது. ஆனா ஒண்ணுடா, என் பணத்தை திருடி இருக்கல, அந்த பாவம் உன்னை சும்மா விடாதடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீங்க மட்டும் என்ன ஏன் நகை திருடி இருக்கீங்கல்ல, எல்லா ஃப்ராட் வழியை பார்த்துட்டு இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் நல்லா இருந்துருவீங்களா? அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க அனுபவிப்பாங்க. கேசவா, நீ வா வான்னு சொல்றேல. ஏய் வாடி போலாம். வா. வேண்டாங்க. வா. அண்ணனும் தம்பியும் இப்படி அடிச்சுட்டு பெரியறாங்களேங்க. பெத்தவங்க நாம இருக்கோம். நம்மள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சானுங்களே இவனுங்க.